கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, தாய் திரு அவையோடு இன்று நாம் மூவரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். மூவரு பெருவிழா ஒரு மகிழ்வான விழா. ஏனென்றால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, உறவு, ஆற்றல் இவை அனைத்தையும் ஒன்றாக தருகின்ற ஒரு அருமையான தெய்வத்தை நாம் பார்க்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்தவுடன் நம்முடைய முதல் வேளையே தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் என்று சொல்லிதான் நாம் எந்திரிக்கிறோம். நம் வாழ்வு இந்த மூவரு தெய்வத்தை வைத்துத்தான் ஆரம்பிக்கின்றது என்பது நமக்கு இது மிகவும் பழக்கமானாலும் இதுதான் உண்மை. ஆகவே மூவரு கடவுள் என்ற இந்த பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில பாடங்களை உங்களுக்கு சொல்ல அல்லது நம் கடவுள் யார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே கடவுள் 3 ஆட்களாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் நம்முடைய இந்த மூவரு கடவுள் பெருவிழா. யார் அந்த 3 ஆட்கள், அப்படி என்ன செய்கிறார்கள் என்பதைத்தான் நம் கடவுள் யார் என்பதை அறிந்து கொண்டு மகிழ்வோடும் நிறைவோடும் அவர்கள் தொடர்ந்து வாழ நமக்கு இது உதவி செய்யும் என்று நம்புகிறேன். முதல் ஆள் தந்தை. அன்பினால் உலகை படைத்தார், உலகத்தை படைத்தார். படைத்த பிற்பாடு படைப்பின் கொடுமுடியாக மனிதனையும் படைத்தார். அதையும் அன்புறவாக வாழ வேண்டும் என்று ஒரு குடும்பமாக அவர்களை படைத்தார். ஆகவே அவர் தன்னிடமிருந்த அந்த அன்பை தன் சாயலாக படைத்ததாக நமக்கு தொடக்க நூல் சொல்லுகிறது. ஆகவே இந்த மூவரு இறைவனின் தந்தையாக இருக்கின்ற அவர் அன்பின் வடிவமாக இருக்கிறார் என்பது உண்மை. இவர் தொடர்ந்து எப்படி மக்களை அன்பு செய்தார் என்பதையும் நாம் பார்ப்போம். அவர் தொடர்ந்து தன்னுடைய மக்களை அன்பு செய்கிறார் என்பதை விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள், வெறும் விவிலிய வாக்கியங்களைத்தான் உங்களுக்கு படிக்கப் போகிறேன். விளக்கமெல்லாம் சொல்லாமலேயே உங்களுக்கு புரியும். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்கள் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை வெளியே கொண்டு வர அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்று நம்முடைய துன்பத்தை, நம்முடைய வேதனைகளை அன்போடு காணுகின்ற, அறிகின்ற, உதவி செய்கின்ற தெய்வம் என்று பார்க்கிறோம். இந்த அற்புதமான தெய்வத்தை தான் உணர்ந்த மக்கள் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம். அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை. அதையே இன்னும் காலப்போக்கில் மிக அழகாக முதல் வாசகத்திலே படிக்க கேட்டதைப் போல இன்னும் 2 அவருடைய குணங்களை சொல்லி அனுபவித்ததை யோனா நற்செய்தியிலே யோனா இறைவாக்கினர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யோனா இறைவாக்கினர் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: மக்கள் மனம் மாறியதை கண்டவுடனே இந்த யோனாவுக்கு கோபம் வருகிறது. அப்பொழுது அவர் கோபத்திலே ஆண்டவரை பற்றித்தான் சொல்லுகிறார். அந்த தந்தை இறைவனை பற்றி சொல்லுகிறார். நீர் யார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற அற்புதமான வாக்கியங்கள். இதில் ஒரு பகுதி நம்முடைய முதல் வாசகத்திலே கேட்டோம். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகவே வாழ்ந்து அனுபவித்து எழுதிய வார்த்தைகள். நம்முடைய கடவுள் யார், எப்படி தொடர்ந்து அன்பு செய்கிறார், மக்கள் வீணாகி போய்விடக்கூடாது, அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து இவ்வாறு சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு படி அதிகமாக சென்று இஸ்ராயல் மக்கள் வெளிவந்த பொழுது கூட அவர்கள் அந்த கடவுளை பற்றி, தந்தையை பற்றி, இறைவனை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். அருமையான தெய்வம். இந்த மூவரு தெய்வம் நம்மை வழி நடத்துகின்ற ஒரு அருமையான கடவுள்.
தந்தை எப்படி செயலாற்றுகிறார் என்று பாருங்கள். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதேனும் உண்டா? நாம் கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை நாம் கொண்டிருக்கிறோம் என்று தந்தை கடவுள் எப்படியெல்லாம் செயலாற்றுகிறார் என்று பார்த்தோம். செயலாற்றுவதற்கு ஒரே ஒரு குறிக்கோள், படைத்த தன் சாயலாக படைத்த மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். அன்பே இந்த மூவொரு கடவுளின் அடித்தளமாக அமைகிறது. அந்த அன்புதான் நமக்கும் அடித்தளமாக அமைய வேண்டும் என்று அந்த கடவுள் விரும்புகிறார். இப்பொழுது இரண்டாவது, தனது மகன் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசுவை உலகிற்கு அனுப்பியதைத்தான் நம்முடைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம். கடவுள் அவர் வழியாக உலகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக, அவரில் யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். ஆகவே அன்பினால் அனுப்பப்பட்டவர் ஒரு ப்ராஜெக்டோடு வருகிறார். அவரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்பு பெற வேண்டும், அனைவரும் அந்த அன்பிலே மீண்டும் வந்து இணைய வேண்டும், அந்த வாழ்வை அவர் தர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த மகன் இந்த அன்பையே தனது மீட்பாக மக்களுக்கு தர வேண்டிய ஒரு பொறுப்பை பெற்றவராக என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். 3 விதங்களிலே இவர் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இவர் உறவின் அடையாளமாக இருக்கிறார். அன்பை மனிதர் மீண்டும் கடவுளோடு அந்த உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் உறவை வளர்க்கிறார், உறவை பலப்படுத்துகிறார், உறவை புனிதப்படுத்துகிறார். ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவர் வந்ததை நாம் பார்த்தோம். தம் மகன் வழியாக அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே உறவு வளர்க்கப்படுகிறது. இறைவன் உறவை வளர்ப்பதற்காக தன் மகனை அனுப்பினார். வந்தவர் அந்த உறவை எப்படி செயல்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இவ்வாறு ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இயேசுவும் சக்கேயுவும் என்று. 9வது வசனம், இயேசு அவரை நோக்கி, சக்கேயுவை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகன்தானே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே உறவை பலப்படுத்துகிறார். யாரும் அழிந்து விடக்கூடாது, யாரும் இதில் சேர்க்கப்படக்கூடாது என்று அவர் விரும்பவில்லை. எல்லோரும் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஜாதி இன மத பேதங்களை எல்லாம் கடந்து மனிதர்களை பிரிக்கக்கூடியவைகளையும் மனிதர்களை கடவுளிடமிருந்து பிரிக்கக்கூடிய தேவையில்லாத சித்தாந்தங்களையும் தூக்கி எறிய வேண்டும் என்று அவர் அந்த உறவை பலப்படுத்துகிறார். வளர்த்தவர், உறவை பலப்படுத்தியவர், இறுதியாக உறவை புனிதப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உறவை ஒரு புதிய பரிமாணத்திற்குள் அடைத்து செல்லுகிறார். அதுதான், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொன்னார். அதையே தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 23, 25 பிறகு 43, 44 இவ்வாறு சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இந்த பலி செலுத்த வருகின்ற பொழுது, அல்லது எங்கு தனிமையிலே கடவுளை தொழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டாலும், உங்கள் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எழுப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும், முதலிலே செய்ய வேண்டிய முதல் செயல் இதுதான். இந்த உறவின் பரிமாற்றம், உறவு புனிதமாக்கப்பட வேண்டுமானால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நீங்கள் நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். வேதம் பேசுகிறது. நமக்கு மகிழ்வும் மனநிறைவும் வேண்டும் என்றால், நம்முடைய பலிகள் நம்முடைய காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், இந்த பேராலயத்தில் வந்து அழுது ஜெபித்து செல்வதற்கு நாம் வந்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம் என்றால்,
நம்முடைய உறவுகளை எண்ணி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னை கன்னிமரியாளும் அதைத்தான் சொல்லுகிறாள். ஆகவே அருமையான தெய்வம் உறவுகளை பலப்படுத்தி உறவுகளை புனிதப்படுத்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்பட்டிருக்கிறார். மீண்டும் 43-44 நாம் இவ்வாறு படிக்கிறோம். உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக எனக்கு கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இது இல்லாததனால்தான் நம் குடும்பங்கள் வீணாகி போகிறது என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள். ஈகோ என்று சொல்லக்கூடிய அந்த போட்டி பொறாமை நம்மை ஆட்டி படைப்பதால் தான் நாம் வீழ்ந்து போகிறோம். ஆண்டவர் நம்மை சார்ந்தவர்களை மட்டும் மன்னியுங்கள் என்று சொல்லவில்லை, நம்மை வெறுப்பவர்களையும் நம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களையும் நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யக்கூடியவரையும் கூட அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உறவை பலப்படுத்த வேண்டுமானால், வாழ்வை நாம் நிலைத்து இருக்க வேண்டுமானால் இந்த உறவை பலப்படுத்த ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே இறுதியாக சாவதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி உறவை புனிதப்படுத்தி இருக்கிறார். அன்பால் வந்த அவர் அந்த உறவை புனிதப்படுத்திய நாள் இந்த நாள். அதாவது நினைத்து பார்த்து, சுவைத்து பார்த்து, அனுபவித்து நம் வாழ்வை மூவர் இறைவனின் செயலைப் போல மாற்றிக்கொள்ள அறைகோல் விடுகின்ற ஆண்டவரின் நாள் இது. மூன்றாவதாக தூய ஆவியாரை பற்றி பார்க்கிறோம். அவர் செயல்படுகின்றவர், ஆற்றலோடு நம்மில் செயல்படுகின்றவர். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 26 பிறகு 16:8 படிக்கிறேன். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். வந்து என்ன செய்வார்? அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வீர்கள். ஆகவே அவர் உண்மையை பற்றி பேச அழைக்கிறார். அந்த உண்மை என்பது என்ன? 16:8 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்வார் என்று அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். இன்னைக்கு டிவி சொல்றதை நம்மால் கேட்க முடிகிறது. சினுங்குகின்ற செல்போனிலே வரக்கூடிய ஒரு தவறான செய்தி நம்மை அலைக்கழிக்கிறது. யாரோ ஒருவர் போகிற போக்கிலே சொல்லிவிட்டு சென்ற ஒரு வார்த்தை நம்மை வாட்டி வதைத்து நம் குடும்பத்தை சின்ன பின்னமாக்குவது நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஆவியானவர் வந்தால் இந்த உலகம் சொல்லுகின்ற இந்த நீதி, இந்த உலகம் சொல்லுகின்ற இந்த கூற்று பொய் என்று எண்பிப்பார் என்று சொல்லுகிறது. ஆகவே ஆவியானவரிடம் வேண்டுகின்ற பொழுது அமைதி, அருள், ஆற்றல் கிடைக்கும் என்பதை நாம் அறிகிறோம். இறுதியாக இப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 25 6 1 வரை உள்ள பகுதியை படிக்கிறேன். கலாத்தியர் 5:25. தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமைகளை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் மூவர் இறைவன் வழியாக நமக்கு சொல்லுகின்ற அன்பின் பாடம். வாழ முடியுமா? முடியும். வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. வாழ முடியாது என்று கோழைகளாக ஓடிவிடாதீர்கள். துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதே ஆவியானவர் வாழ முடியும் என்பதை சொல்லி முடிக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் 7வது வசனத்தில் புனித பவுலடியார் நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அச்சாரமாக சொல்லுவதை சொல்லி முடிக்கிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும்
அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆகவே நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு கைதியாக இருக்கின்ற என்னை குறித்தோ வெட்கப்பட தேவையில்லை. இவர்தான் என்னுடைய கணவர், இவர்தான் என்னுடைய குடும்பம், இவர்தான் என்னுடைய குழந்தைகள் என்று மனமுவந்து சொல்லி வாழ்வதற்கே நாம் சங்கடப்பட வேண்டும்? எதற்காக ஓடி ஒளிய வேண்டும்? கடவுள் நம்மை கோழைகளாக மாற்றவில்லை. அருமையான தெய்வத்தை பெற்றிருக்கிறோம். அன்பு, உறவு, ஆற்றல். இந்த தெய்வத்தை அனுபவித்து வாழ்ந்து இந்த மூன்றையும் தன்னகத்தே கொண்ட அன்னை கன்னிமரியாள் இன்று இந்த பேராலயத்திலிருந்து நமக்கு சொல்லுகின்ற அந்த ஒற்றுமையைத்தான், அந்த செயல்பாட்டைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் அனுபவித்ததைப் போல நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு நமக்கு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். நம்முடைய தெய்வம் எப்படி 3 ஆட்களாக ஒரே கடவுளாக இருந்து செயலாற்றுகிறாரோ அப்படி நம்மிலும் நம் குடும்பத்திலும் நாமும் செயலாற்ற வேண்டும் என்று அந்த ஒற்றுமையின் சின்னத்தை, அன்பை, உறவை, ஆற்றலை புதுப்பித்து வாழ கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த அருமையான வாழ்வு நமக்கு ரம்யமாக, ஒற்றுமை மிகுந்ததாக, அருளாசீர் நிறைந்ததாக, மூவரு கடவுளின் ஆற்றலோடு வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.